ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم تنزيله: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون. وقال النبي صلى الله عليه وسلم: فإن شدة الحر من فيح جهنم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷவ்வாலுடைய மாதத்தின் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு கோடான கோடி தனது படைப்புகளில் மனிதனை தனது பிரதிநிதியாக, பேசுபொருளாக படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனை கொண்டே தன்னை வெளிப்படவும், தன்னை பற்றிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளவும் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி இன்று வரையிலும் உலகத்தை அல்லாஹ் நடாத்தி கொண்டிருக்கிறார். மனிதனுடைய உயர்வு, அந்தஸ்து படைத்தவனிடத்திலேயும் படைப்புகளிடத்திலேயும் ஆக உன்னதமான உயர்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் வைத்ததோடு மட்டுமல்லாமல், இந்த மனிதனுக்கு மட்டுமே ஆளுமை திறனையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அனுபவிக்கிறான், நன்றி செலுத்துவதில்லை. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு மாற்றம் செய்கிறான், அதை மாற்றிக்கொள்வதில்லை. அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை மீறி நடக்கிறான், வரம்பிற்குள் வாழ மறுக்கிறான். இப்படி மனிதனை குறித்த ஏராளமான விமர்சனங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் வைக்கிறான். ஒரு நீண்ட மனித சமூகத்தின் வரலாறுகளை வாசித்து பார்க்கிற பொழுதெல்லாம் எந்த நோக்கத்திற்காக இந்த மனித சமூகம் படைக்கப்பட்டதோ அவர்கள் நோக்கத்திலிருந்து மாறி நடக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ் அவர்களை சோதித்திருக்கிறார். கடுமையான சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்ட சமூகங்களை குர்ஆனிலே அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். ஆனாலும் தன்னை மாற்றிக்கொள்ளவோ திருத்திக் கொள்ளவோ முயலாத மனிதர்களால்
சோதனைகள் அதிகமாகுமே தவிர அது மாறும் என்ற நம்பிக்கையை நாம் இழந்துவிட வேண்டும். மோமீன்களே, ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் அற்புதமாக படைத்திருக்கிறார். குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் படைப்புகளின் அற்புதங்களை பேசி வருகிற ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து படைத்திருக்கிறான், பயனோடு படைத்திருக்கிறான். அந்த படைப்புகள் எதுவும் வீணானதில்லை என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எல்லா படைப்புகளும் மனிதனுக்காக தரப்பட்டது. ஏன்னா இவன் தான் பிரதிநிதி. தரையிலும் கடலிலும் உங்களுக்கு ஆளுமையை தந்திருக்கிறோம். எல்லா உயிரினங்களின் மீதும் ஆளுமையை தந்திருக்கிறோம். அப்படின்னா அல்லாஹ்வுடைய பிரதிநிதி எவ்வளவு ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு அல்லாஹ்வுக்கு நன்றியாளர்களாக வாழ்ந்திட வேண்டும். ஒன்று அனுபவிக்கிறான், அதற்கு நன்றி செலுத்த மறுக்கிறான். இன்னொன்று வரம்பு மீறுகிறான், விளைவுகளையும் சந்திக்கிறான். சாதாரணமாக நாம் வாழுகிற காலத்தில் இந்த கடினமான கோடையினுடைய தாக்கம், உஷ்ணம், வெயில், உடம்பெல்லாம் கொப்பளிக்குது, இரவில் தூக்கம் இல்லை இல்லையா, பல்வேறு உபாதைகள், இத்தனையும் பேசுகிற இந்த மனிதன் இது யாரால் நிகழ்ந்தது என்பதை யோசிக்க மறுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், நான் செஞ்சதெல்லாம் நல்லதுதான், நான் படைச்சதெல்லாம் சொல்லுங்க எல்லாம் நல்லதுதான், உனக்கு வந்த கஷ்டத்தை நீதான் ஏற்படுத்தி கொண்டாய் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். கடுமையான தண்ணி பஞ்சம். ஒரு விவசாயி தன் தோட்டத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்று நினைத்தான். தண்ணீர் சேமிப்பிற்காக இருக்கிற டேமை உடைச்சானா என்ன ஆகும்? பிழையாகிவிடும். எந்த நீர் தேவையை அவன் சரியாக அணுகாமல் வரம்பு மீறிவிட்டால் விளைவு அந்த தேவையை அவனுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். கடுமையான வெயில், உஷ்ணம் சொல்லுகிற இந்த மனித சமூகம் இதற்கான பின்னணி காரணம் தாங்கள் தான் என்பதை உணர வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்ற செய்தி. எல்லா விஞ்ஞானிகளும் பூமி வெப்பமடைகிறது, ஓசோன் படலங்களில் ஓட்டை ஏற்பட்டு விட்டது, 93 லட்சம் மைல் தூரத்தில் இருந்து ஒளி வீசுகிற சூரிய கதிர்களால் இந்த பூமி வறண்டு போகிறது, மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயங்கள் வறண்டு போய்விட்டது, காய்ந்து போய்விட்டது என்றெல்லாம் விஞ்ஞானம் கவலைப்படுகிறது. ஆனால் இதற்கான பின்னணி காரணங்களை ஒரு வினாடி யோசிக்கிறோம். சாப்பிட்றோம், சொல்லுங்க, சாப்பிட்றோமா இல்லையா? சாப்பிட்டால் கழிவுகள் வெளியேற வேண்டும். எல்லாவற்றிலும் கழிவுகள் இருக்கிறது. என் உடம்பிலிருந்து கழிவு வெளியேறினால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆனால் நாம் வெளியேற்றுகிற கழிவுகளால் இந்த உலகம் மாசுபடுவதை மனிதன் உணர்வதில்லை. இஸ்லாம் எல்லாத்துக்கும் பாடம் வச்சிருக்கா இல்லையா? எல்லாவற்றுக்கும் பாடம் தந்திருக்கிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உமிழுகிற காரல் நீர் எச்சிய கூட 2 காலுக்கு கீழே துப்பி மண்ணை போட்டு மூடிடு. ஒன்று பிறருக்கு இடையூறு ஏற்படும், இன்னொன்று அதனால் நோய் தொற்றுகள் உருவாகும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கண்ட இடங்களில் மலம் ஜலம் கழிக்காதீர்கள். பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள். நீர்நிலைகள், ஓடுகிற நீர், தேங்கி நிற்கிற குட்டைகள், நீர் ஊற்றுகள், மர நிழல்கள், பொதுமக்கள் பயன்படுகிற கூடுகிற இடங்கள், எவ்வளவு தூரமான விஞ்ஞானத்தை, அறிவியலை அல்லாஹ்வுடைய ரசூல் மனித சமுதாயத்திற்கு சொன்னார்கள். அல்லாஹ் தந்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள், ஒருபோதும் அவைகளை மாசுபடுத்தாதீர்கள் என்று பெருமானார் சொன்னார். இன்னைக்கும் படிச்ச சமுதாயம் தான் நம்ம ரொம்ப அறிவாளிகள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த குடிச்சு அந்த பாட்டிலை தூக்கி எறிவதில் நமக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா என்பதை நாமே தீர்மானித்துக் கொள்ளலாம் இல்லையா?
உடலில் கழிவு வெளியேறாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று உணர்கிற மனிதன் நான் போடுகிற கழிவுகளால் இந்த உலகத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்பதை ஏன் உணர மறுக்கிறார்கள்? வீட்டுக்கு முன்னாடி இடிச்சு என் வீட்டில இருந்து தண்ணி வெளியே போனா சரி, அது தெருவில் எப்படி நாரி கிடந்து அதனால் என்ன நோய்கள் ஏற்பட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. உலகம் முழுவதிலேயும் மனித கழிவுகள், பயன்படுத்தப்பட்ட கழிவுகள் அது வெளியேற்றப்பட்டு சாக்கடையில் போகுது இல்லையா? கணவாய்களில், ஆறுகளில், குளம் குட்டைகளில், கடைசியாக கடலில் போய் அது சங்கமிக்கிறது. உலக குப்பைகள் கொட்டப்படும் இடமாக கடல் மாறுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு நாளைக்கு வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல் கொந்தளிக்கும்ங்கறான். அதையும் உலகம் பார்க்கிறதே. இப்பொழுது அல்லாஹ் சுத்தப்படுத்த நாடினால் அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? நம்ம உடம்ப சுத்தப்படுத்தணும்னா சில வேதனைகளை நாம் அனுபவித்தாக வேண்டும். கசப்பா இருக்கிற மாத்திரைகளை சாப்பிடணும், விருப்பத்திற்குரிய உணவுகளை தவிர்த்தாக வேண்டும், நோன்பு நோற்றாக வேண்டும், கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும், ஐசியூல தங்க வேண்டியது வரும், மருத்துவரின் கண்காணிப்பில் இருக்க வேண்டியது வரும். இவ்வளவு சிரமங்களை தாங்கிக் கொண்டால்தான் அந்த உடல் மீண்டும் ஆரோக்கியத்தை பெறும். தெரிஞ்சதானே? ரப்புல் ஆலமீன் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட கழிவுகள் எப்படி சுத்தப்படுத்துறான்? ஒட்டு மொத்தமாக உலகத்தின் குப்பை கூடம் எதுன்னு கேட்டேன்னா கடல்கள். இது அல்லாத விஞ்ஞான கழிவுகளும், பல்வேறு தொழிற்சாலைகளின் பெரும் கழிவுகள் நடுக்கடல்ல கொண்டு போய் கொட்டுகிறார்கள். அதை எப்படி அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான் தெரியுமா? இந்த வெயிலின் தாக்கத்தை அல்லாஹ் கடுமையாக்குகிறான். உண்மையிலே இது ஒரு ட்ரீட்மெண்ட். நாம் செய்த பாவத்தினுடைய விளைவு. அந்த வெயில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது 3 அடுக்கு கடல், ஆழ்கடல் வரை சூரிய வெப்பம் தாக்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுதுதான் உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய கிருமிகள் கடலுக்குள்ளேயே அழிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? ஒரு பக்கம் நாம சொல்றோம் வெயில தாங்க முடியல, அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், தாங்கிக்குங்க, குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா. நரகம்னு ஒண்ணு இருக்கு, நரகத்தினுடைய சூடு இதைவிட பயங்கரமானது. அப்படின்னா ட்ரீட்மெண்ட். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் கழிவுகளை மிக பிரமாண்டமான கடலில் கொட்டுகிறார்கள். அந்த கடலை கடும் வெப்பத்தை கொண்டுதான் அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். அப்படி சுத்தப்படுத்தலன்னு வச்சுங்களேன், இந்த வெயில் கோடை கடுமை வெளிப்படாவிட்டால் அந்த கடல் தன்னிலை இழந்து அது கொந்தளிக்க ஆரம்பித்து விடும். பிறகு பல சுனாமிகளும் பல உயிர்களின் சேதாரங்களும் ஏற்படும். விஞ்ஞானத்தின் அற்புதமான வழிகாட்டுதல், அல்லாஹ்வின் படைப்பின் ரகசியங்கள் இல்லையா? நோய்க்கு நிறைய சாப்பிடுறது மருந்து அல்ல, சாப்பிடாம இருக்கிறதா மருந்து. எனக்கு சாப்பாடு போச்சே, சில வேதனைகள் தான் சில சோதனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழி. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையோ நான் மக்களை சோதிக்கிறேன். அவன் விஞ்ஞானி இயற்கைன்னு சொல்றான். இயற்கை கொண்டு கடும் வெயில், இதுல மரணிப்பவர்களும் உண்டு, ஆரோக்கியத்தை இழப்பவர்களும் உண்டு, பல்வேறு விதமான நோய்களுக்கும் கடின சோதனைகளுக்கும் ஆளாக்கப்படக்கூடியவர்களும் உண்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கோடையின் தாக்கத்தில் விவசாயங்கள் மடிந்து போய், குளங்கள் எல்லாம் வறண்டு போய், கடைசியில் மனிதர்களுக்கு ஒரு கடும் சோதனை ஏற்படும். குடிநீர் ஆதாரத்திற்காக ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பின் ரகசியத்தில் அவன் வைத்திருக்கிற நீர்நிலைகளில் 97.5 உப்பு நீர். அவன் படைப்பில் 97% உப்பு நீர், 2% தான் குடிநீர். சர்வ லோகத்திற்கும் அதில் 1.5% மனிதர்கள் மாசுபடுத்தி விட்டார்கள். மனிதர்கள்னா அமெரிக்காக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் கிடையாது. யாரு யாரு? நீங்களும் நானும்.
நீங்களும் நானும் தான். எவ்வளவு நீர்நிலைகளை எப்படியெல்லாம் மாசுபடுத்துகிறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ஒரு வினாடி குடிக்கும் நீரை நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். குடிக்கும் போது நல்லா இருக்குல்ல, இவ்வளவு சுவையான குடிநீரை நீ படைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். விஞ்ஞானிகள் இதுவரையிலும் அல்ல, கியாமத்து வரையிலும் நீரை படைக்கவும் முடியாது, பாதுகாக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய சவால். அஃபரஐத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கிற தண்ணியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டு அந்த அறிவியல் காரணத்தை சொல்லுகிறான். அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்ன் அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகங்களை கூட்டி மேக கூட்டங்களிலிருந்து சுவையான மழை நீரை பொழிய வைப்பவன் நானா நீங்களான்னு கேட்கிறான். மழை சுகம், மழை சொல்லுங்க, மழை சுகம் தானே? துபாய் கரண்ட் கேளுங்க. அல்லாஹ் கருணையாளன். நான் பயன்படுத்துகிற அளவுக்கு எனக்கு தேவையான மழையை கருணையாக தருகிறான். அதுதான் உலகின் குடிநீர் ஆதாரம். இதுல அரசாங்கம், தனிநபர், அந்த ஊரு இந்த ஊரு, ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அவர்கள் செய்த பாவத்தினால், பாவம்னு சொன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? கொலை, கற்பழிப்பு, கடத்தல், விபச்சாரம் அல்ல. குடிக்கிற தண்ணியை வீணாக்கினாலும் நீ பாவிதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, வீட்டை கட்டும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காற்று வசதியை விட்டு கட்டுங்கள். நாங்கள் நகர்ப்புறங்கள்ல நரகமாக நாமே மாற்றிக்கொண்டோம். 5 சென்ட் வாங்கினது பிரச்சனையா இருக்காது, அதுல பிரச்சனையே வராது. அந்த பார்டர்ல 2 அடி இருக்குல்லங்க, இது எனக்கா உனக்கான்னு சொல்லி கரெக்டா இவன் ஜன்னலை அந்த 1 அடியில கொண்டு போய் வைப்பான். இவனுக்கும் காத்து வராது. சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், சில பொருட்களை அல்லாஹ் இப்படி படைத்திருக்கிறான், யாருக்கும் அதில் அதிகாரம் கிடையாதுன்னாங்க. குடிநீர் தடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. உப்பு, எல்லா உணவுகளுக்கும் உயிரை தரக்கூடியது உப்பு. அதை போன்று தர்மம் வேறு எதுவும் இல்லை. 3வது பெருமானார் சொன்னார்கள் நெருப்பு. 4வது விளைநிலங்கள், விவசாயம், மரம் செடி கொடிகள், இவைகளுக்கு தனிமனித அதிகாரம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய நேரடி படைப்புகள், இது எல்லோருக்கும் பொதுவானது என்று சொன்னார்கள். ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சாதாரண காலங்கள்ல இது நமக்கு சோதனையா தெரியாது, கடுமையான நீர் தட்டுப்பாடுகள் ஏற்படுகிற பொழுது, நீர் மட்டுமல்ல எதுல தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் எனக்கு வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு தராமல் இருக்கிற அந்த சோதனையை மனித சமுதாயம் அனுபவிக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி, இல்லையா? ஐயோ நமக்கு வேணுமே, ஊர்ல எங்கேயுமே கிடைக்கல, இந்த கொரோனா காலத்துல அனுபவித்ததை போல. அப்படி ஒருவர் குடிநீரை அவர் பதுக்கி வைத்தால் மறுமை நாள்ல அல்லாஹ் அவனுடைய அமல்களை எல்லாம் விட்டுருவான். என்னுடைய நீரை உன் தேவைக்கு போக, உன் தேவைக்குன்னு வச்சிருந்தா நான் ஏத்துக்கிறேன், உன் தேவைக்கு மேல் உள்ளதை, உபரியான நீரை ஏனைய உயிர்களுக்கு தர மறுத்ததால் இன்று என்னுடைய உபகாரம் உனக்கு கிடைக்காது, முடிஞ்சு. எவ்வளவு கடுமையானது! அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மூமின்களே, உலகம் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறது, பூமி வெப்பமடைகிறது. இதற்கான காரணங்கள் என்ன? மேல 30 மைல்கள் கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓசோன் படலங்கள் அது மாசுபட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதன் பயன்படுத்துகிற பெட்ரோலிய வாகனங்களில் இருந்து வெளிப்படுத்தப்படுகிற புகை சாதாரணமா பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கும், இல்லையா? இதற்கான டெம்பரேச்சர் ஒரு அளவுல இருக்கும். நாமெல்லாம் கூடி நம்முடைய சுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது சூடு சிம்பிள் லாஜிக்.
எத்தனை ஆயிரம் கோடி வாகனங்கள், எவ்வளவு புகை, அதை சுத்திகரிக்கிற மரங்களையும் மனிதன் அழித்து விட்டார். இதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் மரணித்த பிறகு வாழ்க்கையை தொடங்குற மண்ணறையை பூங்காக்களாக மாற்ற சொன்னார்கள். உலக வரலாற்றிலேயே எரியூட்டும் இடம், தகனம் செய்யும் இடம், சுடுகாடு, இடுகாடு, அங்க போனாலே பயம் ஏற்படும், வறட்சி இருக்கும், ஆங்காங்கே நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கும். ஆனால் கபிரிஸ்தானுக்கு ஒரு மூமின் சென்றால் அவர் மனதிற்கு இதமான காற்றும், அவருக்கு நல்ல எண்ணங்களும் பிறக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், ஒரு மையத்தை அடக்கிற பொழுது 2 செடிகளை நடுங்கள். நாங்கள் அது வேறொரு காரணம் சொல்லப்பட்டாலும் அதனுடைய ஈரத்தன்மை இருக்கும் வரை அது தஸ்பீஹ் செய்கிறது. தஸ்பீஹின் காரணத்தினால் கபராளிகள் தண்டனையில் இருந்து காக்கப்படுகிறார்கள். ஒரு தற்காலிகமான பாதுகாப்பை மரம், செடி, கொடிகளை நடுவதின் வழியே மன்னரைவாசிகளுக்கு ஏற்படுத்துங்கள் என்று சொன்ன பெருமானார், கபிரிஸ்தானுக்கு வந்து போகக்கூடியவர்களுக்கு அங்கிருக்கிற மரம், செடி, கொடிகளினால் நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்கான வழிகளையும் ஏற்படுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, நீங்கள் செடி கொடி மரங்களை நடுங்கள். என்னெல்லாம் சொல்றாங்க? அது பூக்கும், அது காய்க்கும், அது கனிக்கும், உங்களுக்கான கனிவர்க்கங்களை தரக்கூடியது மட்டுமல்ல, அந்த செடி கொடியில் புழு பூச்சிகள், பறவை இனங்கள் இத்தனையும் அனுபவிக்கிறது. ஏராளமான நன்மைகளை ஒரு செடி நடுவதற்கு பின்னால் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று மாசுபடாத உலகத்திற்காக குரல் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா? சில இடங்கள்ல கொஞ்சம் அறிவாளிகள் அப்படின்னு தங்களை நினைச்சுக்கிறவங்க கபிரிஸ்தானை பராமரிக்கிறோன்னு சொல்லிட்டு புல்டோசர் விட்டு அடிக்கிறாங்க. அது மார்க்க தவறு, அது பயங்கரமான தவறு. அது ஆளை விட்டு பராமரித்தல் என்பது வேறு, அடியோடு சொல்லுங்க, அடியோடு வெட்டி சாய்ப்பது என்பது வேறு. அப்படின்னா ஒரு கபிரிஸ்தான்ல 2 பணியாளர்களை போட்டு தேவையில்லாத களைகளை பிடுங்கி மரங்களை பராமரித்து அதை ஒரு பூஞ்சோலையாக பராமரிக்க வேண்டுமே தவிர, நாங்க கபிரிஸ்தானை சுத்தம் பண்றோம் அப்படின்னு புல்டோசர் விட்டு அடிப்பது நிறைய மூமின்களை அவர்களின் அதாபு அதிகரிப்பதற்கு இவர்கள் காரணியாக ஆகுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இல்லையா? இதே கிரவுண்ட் மாதிரி ஆயாச்சு. என்ன மாதிரி? இங்க இருந்த செடிகள் அவர்களுக்கு துஆ செய்து கொண்டிருந்தது, இங்க இருந்த மரங்கள் அவர்களுக்காக தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது, இங்க இருந்த பூக்கள் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் போராடி கொண்டிருந்தது. ஒரு வினாடியிலே அத்துணை பேர்களுடைய அதாபுகள் தொடர்வதற்கு நீங்கள் காரணமாக ஆகிவிட்டீர்கள். அப்படி ஒரு அவசரம் கபிரிஸ்தானை பராமரிப்பதில் யாருக்கும் இல்லை. ஆளுகளை போட்டு சொல்லுங்க, அழகாய் தென்னந்தோப்பு பராமரிக்கிறோம்ல, வாழை தோட்டங்களை பராமரிக்கிறோமா இல்லையா? ஆனால் கபிரிஸ்தானுக்கு மட்டும் இந்த மூடர்களின் கரங்கள் சங்கியா மாறி புல்டோசரை விட்டு பெருமை பேசுகிற கூட்டங்கள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. மூமின்களே, இந்த கடினமான வெப்பத்திற்கு பின்னால் இருக்கிற மனிதனுடைய வரம்பு மீறுதல் எல்லாத்துலயும் எல்லாம் சொல்றாங்க. எல்லாத்துலயும் எல்லாம் சொல்றாங்க. தூங்குற நேரத்துல தூங்கிரு, தூங்குற நேரத்துல நீ தூங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இரவை படைத்தேன். ஆனா நாம ஏறத்தாழ சொல்லுங்க 1 மணிக்கெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா யாரையும் பார்க்கலாம், யாரோடும் தொடர்பு கொள்ளலாம். ஃபஜ்ரு ஒரு ஈமானிய சமூகத்தின் கேள்விக்குறியாகி போன ஒன்று. பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வரும்? 1000 காரணங்கள் சொல்லுங்கள். இயற்கைக்கு மாற்றமாக நடக்கிற பொழுதெல்லாம் அதன் விளைவுகள் விபரீதமாகிவிடும் என்பதற்கு இந்த கோடை உஷ்ணத்தி பின்னணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அந்த கோடை வெயில், அந்த உஷ்ணம் எதனால் ஏற்படுகிறது? ஃபைன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். ஒவ்வொரு நாளும் நரகம் பெருமூச்சு விடுகிறது.
அதனுடைய பெருமூச்சின் விளைவுதான் இந்த கோடையினுடைய உஷ்ணமும் குளிர்காலத்தினுடைய கடும் குளிரும். இந்த ரெண்டுமே நீடிச்சா உயிர்கள் வாழ முடியாது. நிரந்தரமா குளிர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வாழவும் முடியாது. நிரந்தரமான கோடை உஷ்ணங்களும் வாழ முடியாது. அப்படின்னா இந்த நரகம் யாருக்காக படைக்கப்பட்டது சொல்லுங்க? பாவிகளுக்காக. பாவிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அதெல்லாம் நரகமா. அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, இந்த கடினமான மழையோ, அதாவது வரம்பு மீறிய நிகழ்வுகள் உலகத்திற்கு ஆபத்து என்று சொன்னால் போகும் வழி என்ன? ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் வறட்சி, இன்னொரு பக்கம் மனிதனுடைய நீர் ஆதாரம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், நம்ம என்ன நினைக்கிறோம், 2 சென்ட் வாங்கிட்டோம், 5 சென்ட் வாங்கிட்டோம், போர் போட்டேன், சேஃப்டிக்காக 500 அடி போட்டேங்கிறார். அப்படி சொல்றவங்களா இருக்காங்களே. 60 அடியில தண்ணி வந்தாலும் 150 அடி போட்டுக்கலாங்க. அல்லாஹ் சொல்றான், குல் அரஐதும் மின் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா. நீ எடுக்கிற குடிநீர் அதனை ஆழத்தில் அல்லாஹ் இழுத்து விட்டால், வேறொரு ஊற்றிலிருந்து குடிநீரை வெளிப்படுத்துபவன் யார்? மனிதன் அவனுடைய இயலாமைதான் இன்றளவும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றிலே சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டே இருப்போம், வெயிலுங்க வெயிலுங்க வெயிலுங்க. நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்யல இல்லையா? மழை 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 சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்மால் அதை வரவழைக்கவும் முடியாது, வந்த மழையை நிறுத்தவும் முடியாது. தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறானே, உங்களுடைய நீர் நிலைகளில் ஆழத்திற்கு நீரை இழுத்து சென்று விட்டால் அதை வெளிக்கொண்டு வருபவர்கள் யார்? யாராலையும் முடியாது. இப்போ மனிதன் எவ்வளவு பலகீனமானவன். அல்லாஹ் இங்க சொல்ல வர்ற செய்தி, நான் படைத்து சரியாக பராமரிக்கிறேன். அதை தான் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி. படைச்சதோட விட்டுல, அதை பராமரித்துக் கொண்டே இருக்கிறான், பராமரித்துக் கொண்டே இருக்கிறான். இந்த காற்று வினாடியில் நிறுத்தப்பட்டால் பேராபத்து. காற்று பயங்கரமாக வீசினாலும் இதுல எங்க மனித சக்தியை கொண்டு போய் நீங்க எங்க நிறுத்துவீர்கள்? எவ்வளவு செயற்கையை உங்களால் உருவாக்க முடியும்? மனிதனுடைய பலகீனத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியில சொல்றான், ஒன்றை உணருங்கள், ஒன்றை உணருங்கள், உங்கள் பாவங்களினால் தான் இந்த சோதனைகள் ஏற்படுகிறது, நானாக உங்களுக்கு தரவில்லைங்கிற அல்லாஹ். எது எது நல்லதோ அது அனைத்தும் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. எது எது உங்களுக்கு தீங்கோ அதை நீங்கள் தான் உருவாக்கி கொண்டீர்கள். கரெக்டா? சாதாரண நீரை குடிச்சா ஆரோக்கியம், சுடுநீர் குடித்தால் பாதுகாப்பு, செயற்கை குளிர்ந்த நீர் குடித்தால் அந்த நேரத்தில் ஒரு சுகம், அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய பின் விளைவுகளை அனுபவிக்கத்தான் செய்கிறோம். எதை அல்லாஹ் எப்படி படைத்தானோ அதற்கு மாற்றமாய் தீர்வுகளை தேடும் பொழுதெல்லாம் அதிலிருந்து விபரீதங்களும் அதிலிருந்து சோதனைகளும் தான் வரும். அதற்கு தீர்வு அல்லாஹ் சொல்றான், முதலில் தௌபா செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அங்க ஆரம்பிச்சாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான வெயிலா, விவசாயம் இல்லையா, மனிதனுடைய புலம்பல், குழந்தை இல்லையா, பொருளாதாரம் இல்லையா, முதல்ல பாவத்தை நிறுத்துங்கிறாங்க. முதலில் பாவம்னு சொன்னா இது மாதிரியான பாவங்கள் மட்டுமல்ல, வரம்பு மீறி நடத்தலும். ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப அருமையா சொல்வாங்க, பாவம் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? மஹா கபி சத்ரி, உள்ளத்தை உறுத்துச்சுன்னா அது பாவம்ங்கிறார். உள்ளத்தை உறுத்தினால். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் அநியாயம் என்பதற்கு விளக்கத்தை சொல்லும் போது மாற்றி செய்தாலும் அநியாயம்ங்கிறாங்க. மாற்றி செய்தால் என்னங்க? தொப்பியை தூக்கி காலில் போட்டான், செருப்பை தூக்கி, சரியா? இது அத்தனையும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதான் நான் சொல்றேன், நான் சுகமா இருக்கணும், நான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு, KFC வாங்கிட்டு வந்தாச்சு, தின்னாச்சு, தூக்கி எறிஞ்சாச்சு. ஒரு பிளாஸ்டிக் பூமிக்கடியில் போய் தங்குகிறது, அது அழிவை சந்திப்பதற்கு 500 ஆண்டுகள் ஆகும். நீர்நிலைகளில் போடப்படுகிறது, அதை மீன் விழுங்கினால்
வேறு உயிரினங்கள் விழுங்கினால் அவைகளின் உயிர் பறிபோகும். ஆபத்துகளை மனிதன் தான் உருவாக்குகிறான். அப்புறம் சொல்றான், காத்தே வர மாட்டேங்குது. மரத்தையில வெட்டினது யாரு சொல்லுங்க? வளர்ச்சி என்பது அறிவுடையமா இருக்க வேண்டுமே தவிர அது மூடத்தனத்தில் பிறந்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனைக்கும் வழிகாட்டுகிறார். மோமின்களே, உலகம் மாற்றத்தை யோசிக்குது. அதுல பிரத்யேகமாக இந்த வாகனங்களில் வெளிப்படுகிற அந்த விஷ காற்றுகள், கார்பன் டை ஆக்சைடு இல்லையா, பெரும் விளைவுகளை உருவாக்குகிறது. கொஞ்சம் புகையில்லா மின்சார வாகனங்களுக்கு உலகம் மாறிக்கொண்டு இருந்தாலும் மனிதனுடைய வரம்பு மீறுதல் எல்லாவற்றிலேயும் அவனது உடை, அதாவது அவன் நல்லா இருக்கணும், யார் அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தித்து, ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும், அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு கொஞ்சம் யோசிங்கங்கறான். அது ஒரு மிருகம் தானே. அந்த மிருகத்தை யோசிக்கும்படி அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் என்றால், அதனுடைய விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறிவிட்டால் அந்த படைப்பின் நோக்கத்தை நீங்கள் பெறாமல் போய்விடுவீர்கள். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, அல்லாஹ் ஒரு மரத்தை படைச்சிருக்கான், அந்த மரம் மூமினுக்கு ஒத்தது, எல்லா விதத்திலும் பயன் தரும். சஹாபாக்கள்கிட்ட கேட்டவன விடை தெரிந்தவர்கள் கூட தப்பாயிருமோன்னு பயந்துட்டு மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உலகத்திலேயே பேரீத்தம்பழ மரம் எல்லா வகையிலும் மனித சமுதாயத்திற்கு பயனுள்ளது. அது மரமாக இருந்தாலும், அதனுடைய கனிகளாக இருந்தாலும், அது காயாக இருந்தாலும், அதனுடைய வேர்களாக இருந்தாலும், அதனுடைய கட்டைகளாக இருந்தாலும், எந்த விதத்திலும் பயனற்றது என்பது பேரித்த மரத்தில் இருக்காது. ஒரு மூமின் அப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார். மூமின்களே, உலகம் மாசுபட்டு விட்டது அப்படின்னா யாரோ அல்ல, நான் குடிக்கிற தண்ணியில செருப்பு பிஞ்சு போச்சு, என்னங்க செய்வோம் சொல்லுங்க? அழகா அரசாங்கம் சொல்லுது, மக்கும் குப்பைகள் தனி, மக்காத குப்பைகள் தனி. இந்த மக்குகளுக்கு அது விளங்குறது இல்லை. அதனால எடுக்க வரக்கூடியவர்கள்ட்ட அப்படின்னா நாங்க பிரிச்சு போட முடியாது அப்படின்னு சட்டை போடுகிறார்களே, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். இந்த கழிவுகள் தேங்க இதே கழிவுகள் என் உடம்பில் தேங்கிவிட்டால், ஒரு நாள் பாத்ரூம் போல, ரெண்டாவது நாள் பாத்ரூம் போல, இப்ப நீ யாரு சொல்லுங்க? நீ மையத்து, உனக்கு உடம்பெல்லாம் பயம். கடைசியில கொண்டு போய் இனிமா கொடுத்து வெளியேற்றிய பொழுது சத்தமா சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் சொன்னாங்க, சாப்பிடுறப்பெல்லாம் சொல்லிரு, ஏன்னா கழிவை வெளியேற்றுபவன் அல்லாஹ். நீ கழிக்கிறாய், உன் உடம்பிலிருந்து வெளியேற்றுகிறான், பிறகு மலத்தை உரமாக்கி உணவை உற்பத்தி செய்து உன் வயிற்றுக்குள் செலுத்துகிறார். நேர்ல திட்டின கோவம் வரும்ல, நீ அதை தின்னையான்னு கேட்கிறோம், உண்மையிலே அதைத்தான் சாப்பிட்டு இருக்கோம். மேலையா சொல்லுங்க, மேலையா? உணவை சாப்பிடுகிறான், கழிக்கிறான், கழிவு உரமாகிறது, உரம் மரமாகிறது, மரத்தின் கனிகளை சாப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய இயற்கை நிதிகள், அவன் ஏற்படுத்தி இருக்கிற கட்டுப்பாடு, அவன் வைத்திருக்கிற அளவுகோல், குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், வரம்பு மீறி நடக்காதீர்கள். நீ பாலைவனத்தில் இருந்தேன்னா உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தங்கத்திற்கு சமம். நம்மால் கக்கூசுல உட்கார்ந்து குளிக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது. நீரினுடைய அருமை இல்லையா? நீரினுடைய அருமை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஓடுகிற தண்ணீரில் ஒது செய்தாலும் அந்த மூணு முறையை தாண்டாதீர்கள். நாங்கள் 3 முறையை தாண்டாது. சில சந்தோஷங்கள், குளிக்கும் போது ஆத்துல அப்படி பிஷா போயிடுவாரு, மனம் கழித்து விடுவார். கண்டிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். பல உயிர்களை வாழ வைக்கிற நீர் இல்லையா, அதிலே அசுத்தம் செய்யாதீர்கள், மாசுபடுத்தாதீர்கள். விளையாட்டுக்கு செஞ்சிடறான். ஒவ்வொன்றிலேயும் வரம்பு மீறும் பொழுதும் விளைவுகளை மனிதன்தான்
அவன் அனுபவிக்கிறான். எனவேதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்துக்கு சொன்னாங்க, மக்களே, சோதனைகள் வேதனைகளை பார்த்துட்டு புலம்பிக் கொண்டு இருக்காமல் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நிறைய தௌபா செய்யுங்கள், பாவத்தை விடுங்க, வரம்பு மீறுவதை விடுங்கள். அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் இன்னஹு கான கஃபாரா, உங்கள் குறைகளை பாவங்களை அல்லாஹ் மன்னித்து மழை தருவான். இதுதான் இப்போ விஞ்ஞானிகளை குறை சொல்ல முடியுமா? கார் உற்பத்தி செய்கிற நிறுவனங்களை தடை செய்ய முடியுமா? சொல்லுங்க. வெளிப்படுத்தப்படுகிற கார்பன் டை ஆக்சைடு நிறுத்த முடியுமா? கழிவுகளை கட்டுப்படுத்த முடியுமா? வெப்பமயமாகுவதை தடுக்க முடியுமா? என்னால் எதுவும் இயலாது. இதுதான் மனிதனுடைய பதில். என் ரப்பு மாற்ற முடியும். ரப்பிடத்தில் நீங்கள் சரண்டர் ஆகுங்கள். ஃபபிர்ரு இலல்லாஹ். அல்லாஹ் எதை விரும்புறான் தெரியுமா? அடியன் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டா போதும், எல்லா சோதனை வேதனைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு சொன்னாங்க, நீ தௌபா மட்டும் செய்யி, அல்லாஹ் மழை தருவான், குழந்தை பாக்கியங்களை தருவான், உங்களுக்கு வீடுகளை தருவான், பொருளாதாரத்தில் மேம்பாட்டை தருவான், உங்களுக்கு தோட்டம் துறவுகளை தருவான். பொருளாதார அத்துணை வளர்ச்சிகளும் ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுக்கு பின்னால். அப்போ அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய பலத்தை மூமின் உணர்ந்து ஒரு முறை அது உண்மையா இருக்கணும். இந்த பாவத்தை நிறுத்திட்டான்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை தன் வரம்புகளை மாற்றிக்கொள்ளும் பொழுதெல்லாம், காற்று நார்மலா வீசணும், கடும் காற்று அடைத்தால் உடனே தொழுகைக்கு விரைவார்கள். மழை பெய்தால் கையேந்தி துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் இந்த மழை மலைகளில் பெய்யட்டும், காடுகளில் பெய்யட்டும், அந்த நீரின் பயன்பாடை எங்களுக்கு கொடு. என்ன அருமையான துஆ. மழை வேண்டாம் என்று சொல்லவில்லை பெருமானார், மழைக்காக துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வெப்ப உஷ்ணத்தினால் மனிதன் படுகிற பாடு வேதனை, அதற்கு தீர்வு முதல்ல அறிவு சார்ந்த ஒரு தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னால் இந்த பூமி மாசுபடுத்தப்படுவது நான் நிறுத்த வேண்டும். அதான், நான் மரங்களை வெட்டக்கூடாது, செடி கொடிகளை பிடுங்கக்கூடாது, குப்பைகளை கண்ட இடங்களில் போடக்கூடாது, நீர் ஆதாரங்களை வீணாக்கக்கூடாது, நீர் பயன்பாட்டை வீண்வரையும் செய்யக்கூடாது. ஒரு பாட்டில் 20 ரூபா தானே, சொல்லுங்க. இப்படி எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குமா? உலகத்தின் ஆக சிறந்த தர்மம் எது என்று சொன்னால் நீர் கொடை. தாகிக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உலகத்துல தாகிச்ச ஒருத்தனுக்கு நீ தண்ணி கொடுத்தனா அல்லாஹ் என்னுடைய ஹவுதுல் கௌதரில் உனக்கு நீர் தருவான். ஆனா இன்னைக்கு அது விலையாயிருச்சு. சின்ன பாட்டில் 20, பெரிய பாட்டில் 40, அதுல போலி இல்லையா? இந்த மிஷினை கண்டுபிடித்தவர்களை சொல்லுகிறார்கள், நீங்க அக்வா பை நான் குடிச்சீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிருவோம், அது தண்ணியே இல்லை, எல்லா சத்துக்களையும் உறிந்து விட்டு தருகிறார்கள். ஒரு நீரின் அவசியத்தை உலகம் உணரும் பொழுதெல்லாம் தன் வரம்பு மீறுதலால் அது நடந்தது. வரம்பு மீறுதலை விடுங்கள், தௌபா செய்யுங்கள் என்று சொன்ன பெருமானார் சில வழிமுறைகளை காட்டினாங்க. அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு மனுஷன் வெயிலில் வந்துட்டு சொல்றான், என்னப்பா வெயில் அடிக்குது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அவன் வார்த்தை என்னப்பா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி மின் ஹர்ரி ஜஹன்னம், உடனே அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆகிறான். யா அல்லாஹ், நரகத்தின் பெருமூச்சினால் வெளிப்படும் இந்த உஷ்ணம், இதை விட்டு என்னை பாதுகாத்து விடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆகிவிட்டால் அல்லாஹு தஆலா நரகத்தை பார்த்து சொல்லுகிறான், கொஞ்சம் சூட்ட தனிச்சுக்க, என் அடியான் என்னை நம்பி என்னிடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறான், அதனால் உன் சூட்டை நீ தனித்துக்கொள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவதாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடியான் யார்கிட்ட வரணும்? 2 மாற்றங்கள். என்னால் மாசுபடுதல் வரம்பு மீறுதலை நான் நிறுத்த வேண்டும். 2வது, என்னை படைத்த ரப்பு அவனிடத்தில் நான் ஒதுங்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். விளைவு அவன்தான் நல்ல தீர்வுகளை தருவான். இன்னொன்று, அல்லாஹ்வுடைய ரசூல் கடுமையான சோதனைகள் வேதனைகள் தேவைகள், அதுல குறிப்பா நீர் பஞ்சம் ஏற்படும் பொழுதெல்லாம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யாராவது மக்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்து கொடுத்தால் அவருக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் வாக்குறுதியை தந்தார்கள். எல்லா இடத்திலும் ஜெயிச்சவர் இதற்கு உஸ்மானே கனி.
கிணற்றை வாங்கி கொடுத்தார், நீர் ஆதாரங்களை தந்தார், மக்கள் இடத்திற்கு போய் சேருகிற நீர்நிலைகளை சமுதாயத்திற்கு. இது எவ்வளவு பெரிய சேவை! ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சமுதாயத்திற்கு வழிகாட்டினாங்க. அப்படி வேதனைகள் வருகிற பொழுது தொழுது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ கேளுங்கள். அது மழை தொழுகை என்ற பெயரில் வழமையாக பெருநாள் தொழுகிற அந்த நேரங்களில் நீங்கள் தொழுது அல்லாஹ்விட, அது எப்படின்னா இயன்றவரை கந்தலான ஆடைகள், ஏழை மிஸ்கீன்கள், சிறார்கள், ஆடு மாடுகள் எல்லாம் நான் பஞ்சத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு சூழலை காட்டி அங்கேயும் பெருமானார் சொன்னது போய் உட்கார்ந்து தொழுது தௌபா செய்யுங்கள். தௌபா செய்யுங்க. அதான் நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், பாவம்னா குடிக்கிறது, கொலை பண்றது, அது மட்டுமல்ல, வரம்பு மீறுவதும் மாசுபடுத்துவதும், அல்லாஹ்விற்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிற பொருள்களில் அநியாயங்கள் செய்வதும், இது எல்லாம் சோதனைகளுக்கு காரணமாக அமைந்துவிடும் என்று எச்சரித்த பெருமானார் இவைகளுக்கான தீர்வு தௌபா மட்டுமே என்று சொல்லி இருக்கிறார்கள். நேரத்தை ஏற்படுத்தியாவது மனமுருகி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வதும் தௌபா செய்வதும், வெப்பத்தின் உஷ்ணம் மட்டுமல்ல, நரகத்தின் உஷ்ணத்திலும் நாம் சிக்கிவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்வின்பால் மீள வேண்டும். அது ஒன்றே நமக்கு விடியலாக இருக்கும். வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய மூமின்களாக, மாற்றங்களை நோக்கி பயணிக்கிற மூமின்களாக, பாவங்களையும் வரம்பு மீறுதலையும் தவிர்த்து கொண்டு வாழுகிற மூமின்களாக வாழ்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.